திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளவர்கள் குறித்தும் அதில் விவாதிக்கப்பட்டு வரும் விஷயங்கள் பற்றியும் விரிவா சொல்லுங்க. திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் சரியாக காலை 10 மணி அளவில் தொடங்கியது. திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர்கள் வி.பி. துரைசாமி, ஐ. பெரியசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளும் திமுகவின் அமைப்பு ரீதியாக உள்ள 63 மாவட்ட செயலாளர்களும் இக்கூட்டத்திலே பங்கேற்றுள்ளனர். கடந்த ஆண்டு மே 25ஆம் தேதி திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு தற்போது இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தேர்தல் சூழ்நிலையில் பரபரப்பான சூழ்நிலையில் இந்த கூட்டம் நடைபெறால் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதாவது திமுக கூட்டணியில் தேமுதிக வரும் என்கிற ஒரு எதிர்பார்த்த நிலையில் தேமுதிகவின் தனித்து போட்டி என்கிற அறிவிப்பு திமுகவுக்கு எந்த வகையில் சாதகமான இருக்குமா பாதகமாக இருக்குமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தேர்தல் கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி பங்கீடு குறித்தும் உள்ளிட்ட எந்தெந்த தொகுதியில் திமுகவின் செல்வாக்கு பலம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் விரிவாக கட்சித் தலைவர் கருணாநிதி அவர்கள் தொடர்ச்சியாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது உள்ளே நடைபெறும் கூட்டத்தில் பல விஷயங்கள் குறிப்பாக விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தேமுதிகவை பலர் விமர்சித்து வருவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது தேமுதிகவினால் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்றும் திமுக தனியாகவே மிகப்பெரிய அளவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ், இந்தியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியுடன் இறங்கி போரிடலாம் என்றும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் திமுக மாவட்ட செயலர்களின் கருத்தாக இருப்பதாக நமக்கு தெரிகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எஸ்டிபிஐ மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளது. இன்னும் இந்தந்த கட்சிகளை இந்த கூட்டணியில் சேர்க்கலாம் என்கிற விஷயமும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.